நீங்க பாருங்க அப்படிங்களா. எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன், ஒரு ஒத்துழைப்பு, உங்களுடைய அன்பு, ஆதரவு இது இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வெற்றி கழகமும் நானும் இது நடந்திருக்குது. ரொம்ப 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 நன்றி, மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு டைம் அவர்கிட்ட மீட் பண்ணி ஜென்ரலாக ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துருக்குறேன். பார்த்துட்டு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவருக்கு இப்போது சார் வந்து ஒரு 40 days தான் ஆயிருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு 8 நாள் தான் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம பேசியிருக்கோம். இன்னும் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவங்கக்கிட்ட இருந்து பிரச்சனைகள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றா ப்ராப்பராக செய்யணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி எம்எல்ஏ ஆஃபீஸில் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது ஆன் அ டெய்லி பேசிஸ் எனக்கு, நான் ஊரில் இருந்தாலும் சரி ஊரில் இல்லைனாலும் சரி, எனக்கு ஏதோ ஒரு மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை நான் கலெக்டர் சார்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். மக்களுக்கு என்ன சார் செலவு? இந்த வெற்றி அவங்களே போய் சேரும். எங்களை நம்பி, எங்கள் கழகத்தை நம்பி, எங்கள் தலைவரை நம்பி, என்னை நம்பி நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க. எந்த விதத்துலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வோம். தலைவர் சொன்ன மாதிரி அவருடைய ஆட்சியில் நல்லதே நடக்கும். எந்த விதமான ஒரு கரப்ஷனும் இருக்கக்கூடாது. யாரும் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணுனா அதை மைண்ட்லேருந்து இரேஸ் பண்ணிடணும். தப்பு நடக்க விடக்கூடாது. நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்றது தான். இந்த தூத்துக்குடியை ஒரு போர்ட் சிட்டியாக கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை. சட்டமன்றம் அதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஏன்னா அது கலெக்டரோட பேசிட்டு தான் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏதாவது மூடப்படாத ஒயின் ஷாப்ஸை முதல்ல போய் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிப்படை சுகாதாரங்கள் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. அதுதான் கலெக்டர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு இன்றைக்கி ஊர் ஃபுல்லாக போய் சுற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பண்ண போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தலைவர் பேரை சொல்லியோ, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பேரை சொல்லியோ, கழகத்தின் பேரை சொல்லியோ, என்னோட பேரை சொல்லியோ, இல்லை மாவட்ட செயலாளருடைய பேரை சொல்லியோ எந்த விதமான ஒரு ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. எந்த விதமான ஒரு கலெக்ஷனு, கரப்ஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய நோட்டீஸ்க்கு கொண்டு வரலாம். உடனே சட்டப்படி அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும்.